வணக்கம். இது 2024 அரச பரீட்சை செய்ய உள்ள மாணவர்களுக்கான 2022 கடந்த கால பரீட்சை வினாத்தாளின் 37வது வினாவுக்கு விடை காணும் விளக்கம் அரோனிகா எனும் மாணவி வழங்க போறா. கேட்போம். சொல்லுங்கம்மா, 37வது வினாவுக்கான விடை காணும் விளக்கங்கள். மூன்று தொப்பிகளில் ஒன்று கருப்பு நிறம் உள்ளது, ஒன்று வெள்ளை நிறம் உள்ளது, ஒன்று சிவப்பு நிறம் உள்ளது. கீதாவுக்கு கருப்பு நிற தொப்பி கிடைக்காதவாறு இம்மூன்று தொப்பிகளையும் கீதா, சங்கீதா, வருணா ஆகியோருக்கிடையே பகிர்ந்து கொள்ளத்தக்க ஒன்றிலிருந்தொன்று வேறுபட்ட விதங்கள் எத்தனை உள்ளன என்று கேட்டிருக்கு. இப்ப கீதாவுக்கு வெள்ளை நிற தொப்பி கிடைக்காதவா, கருப்பு நிற தொப்பி கிடைக்காதவாறு எத்தனை தடவைகள் ஒவ்வொன்றிலிருந்து ஒவ்வொன்று வேறுபட்ட மாதிரி செய்யலாம் என்று கேட்டிருக்கு. இப்ப கீதாக்கு வெள்ளை நிற தொப்பி கிடைச்சிருந்தா கீதாக்கு வெள்ளை நிற கிடைச்சிருந்தா கருப்பு நிறம் வந்து சங்கீதாக்கு கிடைக்கும், சிவப்பு நிறம் வந்து வருணாக்கு கிடைக்கும். அதே மாதிரி கீதாக்கு வெள்ளை நிற தொப்பி கிடைச்சிருந்தா சிவப்பு நிறம் வந்து சங்கீதாக்கு கிடைக்கும், கருப்பு நிறம் வந்து வருணாக்கு கிடைக்கும். அதுலயே ரெண்டு வகைப்படலாம். இப்ப கீதாக்கு சிவப்பு நிற தொப்பி கிடைச்சிருந்தா தொப்பி கிடைக்கலாம். கீதாக்கு திருப்பியும் சிவப்பு நிற தொப்பி கிடைச்சிருந்தா வருணாக்கு வெள்ளை நிற தொப்பி கிடைக்கும், சங்கீதாக்கு கருப்பு நிற தொப்பி கிடைக்கும். அப்ப மொத்தமா ரெண்டு சோடிகள் இருக்கு. அந்த ரெண்டு சோடிகளையும் ரெண்டு விதமா செய்யலாம். அப்ப ரெண்டு ரெண்டாவது பிரிக்கினா 4. அப்ப 4 விதமா வேறுபட்ட விதங்கள்ல செய்யலாம். இரண்டாவது விட வெரி குட், கட்டிக்காரி, வாழ்த்துக்கள். இதுல 3 தொப்பி இருக்கின்றது, 3 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அப்ப 3 பிள்ளைகள்ல ஒரு தொப்பிகள்ல ஒன்று கருப்பு, ஒன்று வெள்ளை, ஒன்று சிவப்பு. பிள்ளைகள்ல கீதா, சங்கீதா, பர்ணா என்ற 3 பேர் இருக்கிறார்கள். இதுல கீதா என்ற பிள்ளைக்கு கருப்பு கிடைக்க கூடாது என்றால் கீதா என்ற பிள்ளைக்கு வெள்ளையும் சிவப்பும் கிடைக்கலாம். அப்ப மிகுதி இப்படி கீதாவுக்கு வெள்ளை கிடைக்கின்ற போது மிகுதி 2 நிறங்களும் 2 பேரும் மாறி மாறி எடுக்கலாம். ஒரு ஆளுக்கு ஒரு நிறம், அடுத்த ஆளுக்கு 2, இந்த நிறம் இங்க, இந்த நிறம் இங்க. மிகுதி 2ல ஒன்று முதலாவது நிறம் இவருக்குண்டா, 2வது அடுத்த ஆளுக்கு, 2வது இவருக்குண்டா, முதலாவது மற்றவருக்கு கிடைக்கலாம், வெள்ளை கிடைக்கிற ஒரு நிறம். அதே மாதிரி கீதாவுக்கு சிவப்பு கிடைக்கிற வேலையில அடுத்த 2 நிறத்தையும் 1 2 என்று போட்டால் 1 2ஆக கிடைக்கலாம், 2 1ஆக கிடைக்கலாம். அப்ப 4 முறைகள்ல இவ்வாறு மாற்றிக்கொள்ள முடியும், ஒன்று வேறுபட்டதாக. அப்ப 4 என்கிற விடைதான் பொருத்தமானது. சரி, அடுத்த கேள்விக்கு விட விளக்கம் சொல்லுங்கம்மா. ஒரு பெரிய மரக்குற்றியின் எல்லா முகங்களிலும் உதவில் காட்டப்பட்டுள்ளவாறு கருப்பு நிறத்தினை ஒரே விதமாக பூசப்பட்டுள்ளது. பெரிய மரக்குற்றி சிறிய சதுர மரக்குற்றிகள் கிடைக்குமாறு வரையப்பட்டுள்ள கோடுகள் வழியே வெட்டி வேறாக்கப்படுகின்றது. எந்த முகத்திலும் தீந்தை பூசப்படாத எத்தனை சிறிய மரக்குற்றிகள் கிடைக்கும் என்று கேட்டுக்க. மொத்தமா நாங்க எத்தனை மரக்குச்சி என்று பார்க்கணும். அதுக்கு நாங்க நீளம், அகலம், உயரத்தை பெருக்கணும். எல்லாமே 3 விதமா இருக்கு. அப்ப 3 9 9 3 27ல நாங்க அந்த இது ஒரு சதுர வடிவமான ஒரு மரக்குச்சி. இதுக்கு 12 விளிம்புகள் இருக்கும். மொத்தமா 27 குச்சிகள். அதுல இந்த விளிம்புகள் 12. மொத்தத்துல இருந்து விளிம்புகளை கழிச்சோம்னா உங்களுக்கு மிகுதி 15 குச்சிகள் வரும். அந்த 15 குச்சிகள் தான் எந்த முகத்திலும் தீந்தை பூசப்படாத குச்சிகள். அப்ப இருக்கிறத விட 2வது. வெரி குட், மிக இலகுவாக விரைவாக விட சொன்னீர்கள், வாழ்த்துக்கள். அதாவது ஒரு சதுரமுகி இங்கே தரப்பட்ட வகையிலே இதற்கு நிறந்தீட்டப்பட்ட இதனை துண்டுகளாக்கப்படுகின்றது, சிறிய சதுரமுகி துண்டுகளாக்கப்படுகின்றது. இதை கேட்கப்படுறது என்னென்றால் ஒரு முகமும் நிறந்தீட்டப்படாத துண்டுகள் எத்தனை இருக்கும் என்று. அப்ப சதுரமுகி என்றே எங்களுக்கு தெரியணும், அதுக்கு முகங்கள் 6, அதாவது சதுரமுகிக்கு 6 முகங்கள் இருக்கு, உச்சிகள் 8, விளிம்புகள் 12 இருக்கு.
இங்கே நிறந்தீட்டப்பட்டது 12 முகங்கள், அதாவது 12 விளிம்புகள். 12 விளிம்புகள், அதாவது விளிம்புகள் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொன்று நிறந்தீட்டப்பட்டிருக்கு. இந்த விளிம்பில உண்டு, இந்த விளிம்பில உண்டு, இப்படியாக 12 விளிம்பிலும் இருக்கிறபடியால் அந்த 12 தான் நிறந்தீட்டப்பட்டு உள்ளது. அப்ப முழு சதுரமுகியில உள்ள துண்டங்களின் எண்ணிக்கை நீளந்தர அகலந்தர உயரம் என்றது 3 தர 3 தர 3 என்பது 3 9 9 3 27. 27 இந்த 12 நிறந்தீட்டப்பட்டவற்றையும் கழித்தால் மிகுதி 15 நிறந்தீட்டப்படாதது என்பது மிக தெளிவான விரைவான விடை. இப்ப எங்களுக்கு இங்கு என்ன தேவை? இதுல எவ்வாறு கட்டங்கள் இருக்கின்றது? அதாவது இதுல நாங்க பார்த்தால் நடுவிலே ஒன்றிருக்கும், மற்றும்படி 6 முகத்திலையும் காணப்படுகின்றது. அதாவது 6 முகத்திலையும் ஒவ்வொரு முகத்திலே என்று நாங்கள் பார்க்க முடியாது. அதாவது உச்சிகள் 8 நிறந்தீட்டப்படாமல் இருக்கும், அதே மாதிரி நடுவிலே 1 நிறந்தீட்டப்படாமல் இருக்கும், முகங்கள் 6 நிறந்தீட்டப்படாமல் இருக்கும். அப்ப இதை கூட்டி பார்த்தால் 15 என்பது விடையாகின்றது. இந்த வகையிலே பார்க்கலாம், விளிம்புகள் எண்ணிக்கையை கொண்டும் பார்த்துக் கொள்ளலாம். அதாவது நாங்கள் கேள்விக்கான விடைய அணுகுகின்ற முறை. சரி, இனி 39வது கேள்விக்கு விடை விளக்கம் சொல்லுங்க அரோனிகா. ஒரு நகரத்தின் படத்தின் ஒரு பகுதி தரப்பட்டுள்ளது. ஒரு சிறுவன் உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு நடந்து செல்கிறார். வீட்டுக்கு ஆரம்பித்து சந்தையை நோக்கி செல்லல். சந்தையின் வலப்பக்கத்தில் உள்ள பாதை வழியை முன்னோக்கி செல்லல். அடுத்ததாக எதிர்ப்படும் சந்தையில் இடப்பக்கமாக திரும்பி பாடசாலைக்கு செல்லல். இதற்கு பின்பற்றவற்றுள் சரியானது யாது என்று கேட்டிருக்கு. இப்போது சிறுவன் வீட்டில் ஆரம்பித்து சந்தையை நோக்கி செல்ல போறார். அவன் சென்றுட்டு அந்த சந்தையில வெளிப்பக்கம் உள்ள பாதை வழியை முன்னோக்கி செல்ல, அது சந்தை குளம் இருக்கிற பாதையா இருக்கும். அடுத்ததாக எதிர்ப்படும் சந்தையின் இடப்பக்கமாக திரும்பி பாடசாலைக்கு செல்ல, குளத்தால கொஞ்சம் தூரம் சென்று விட்டு ஒரு சந்தை எதிர்ப்படும், அந்த சந்தையால இடப்பக்கம் திரும்பி பாடசாலை செல்ல போறார். அப்ப இதற்கு பின்னோட்டில் சரியான ரியாதன்னு கேட்டுக்கு. முதலாவது விட அவனுடைய இடப்பக்கத்தில் ஒரு குளமும் வலப்பக்கத்தில் ஒரு கரையும் காணப்பட்டது. இப்ப நாங்க அப்படி பார்த்தோம்டா. அப்ப முதலாவது விடைதான் பொருத்தமானதா? ஓம் சார். சரி, ஓகே, நான் இனி விளக்கத்துக்கு வருகிறேன் அம்மா. சரி, அதாவது இங்க சொல்லப்படுகின்றது, உருவில் ஒரு நகரத்தின் பண்படி படத்தின் ஒரு பகுதி தரப்பட்டுள்ள ஒரு சிறுவன் உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு நடந்து செல்கின்றார். வீட்டிலிருந்து ஆரம்பித்தால் இதான் வீடு. அப்ப வீட்டில இருந்து ஆரம்பிக்கிறான் என்றால் அவன் தெருவுக்கு வருகின்றான். வீட்டில இருந்து ஆரம்பித்தல், சந்தியை நோக்கி செல்லுதல். இந்த பண்படி படத்துல சந்தி இங்கேதான் இருக்கின்றது. அப்ப சந்தி இருக்கின்ற திசை இந்த திசை. அப்ப சந்தியை நோக்கி செல்கின்றான். அது வலமிடம் என்று சொல்லவில்லை. வீட்டிலிருந்து ஆரம்பித்து சந்தியை நோக்கி செல்லுதல். இங்கால சந்தி இல்லை, ஆனபடியால் எங்களுக்கு தெரியுது சந்தி உள்ள பக்கம் செல்ல வேண்டும். சந்தி உள்ள பக்கம் சென்ற பின்பு சந்தியின் வலக்கை பக்கத்தில் உள்ள பாதை வழியே செல்லணும். இப்படி செல்ற பிள்ளைக்கு இது வலது கை, இது இடது கை. அப்ப வலப்பக்கம் உள்ள தெருவென்றால் இந்த தெருவில தான் அந்த பிள்ளை செல்லுதல் வேண்டும். அந்த பிள்ளைன்ற வலது கை என்பதை நாங்கள் அதில் செல்வதாக கற்பனை பண்ணி பார்த்தல் வேண்டும். அப்ப சந்தியின் வலது கை பக்கத்தில் உள்ள பாதை வழியை முன்னோக்கி செல்ல வேண்டும், அப்படி சொல்கிறான். அடுத்து இப்ப போகின்ற போது இது வலது கை, இது இடது கை. இப்படியாக பிள்ளை போகின்ற போது இந்த பக்கம் வலது, அடுத்த பக்கம் இடது. அடுத்ததாக இப்படும் சந்தியில் இடது கை பக்கமாக திரும்பி பாடசாலைக்கு செல்லுதல். அப்ப பாடசாலை இங்கதானே இருக்கு, அப்ப பாடசாலைக்கு செல்லுதல். இப்ப கேள்வி, இதற்கேற்ப பின்வருவத்தில் சரியானது யாது? முதலாவது, இவன் போற பாதையில் அவனுடைய இடது பக்கத்தில் ஒரு குளமும், இது ஒரு குளம், அவன் இடதுகை பக்கம் சரி. ஒரு வலப்பக்கத்தில் ஒரு கடையும்,
இப்படி அவன் போகின்ற போது இது வலது பக்கம் இது இடது பக்கம், வலப்பக்கத்தில் ஒரு கடையும். முதலாவது கூற்று சரியாக இருக்கின்றது. அப்ப மற்ற தவறாக இருக்கும். அப்ப நாங்கள் இலகுவாக விடிய கண்டுபிடித்து அடுத்த வினாவுக்கு செல்ல வேண்டும். சரி அரோனிகா, இப்ப அடுத்த வினாவுக்கு விடை காணும் விளக்கம் சொல்லுங்க. இது இறுதி வினா. ஒரு குறித்த நகரத்தின் பாடசாலையிலிருந்து மருத்துவமனைக்கு செல்வதற்கு தேவையான அறிவுறுத்தல்கள் பின்வருமாறு உள்ளன. பிரதான வாயிலூடாக வெளியே வந்து வலப்பக்கத்திற்கு திரும்பி 100 மீட்டர் செல்லும் போது எதிர்ப்படும் சந்தியில் இடப்பக்கத்துக்கு திரும்பி 150 மீட்டர் செல்லும் போது வலப்பக்கத்தில் மருத்துவமனையின் பிரதான வாயில் எதிர்ப்படும். அதற்கேற்ப மருத்துவமனையில் இருந்து பாடசாலைக்கு வருவதற்கு தேவையான அறிவுறுத்தல்களை சரியாக வழங்குவதற்கு பின்வரும் வாக்கியத்தில் இருக்கும் வெற்றிடங்களுக்கு பொருத்தமான தகவல்கள் முறையை குறிப்பிடும் விடையாது. இப்ப பாடசாலையில இருந்து மருத்துவமனைக்கு செல்றதுக்குள்ள திரும்பிய பக்கங்கள் தந்திருக்கு. இனி மருத்துவமனையிலிருந்து பாடசாலை வர்றதுக்கு என்ன பக்கம் திரும்புவாருன்னு கேட்டிருக்கு. இப்ப நாங்க பாடசாலைக்கு மருத்துவமனைக்கு செல்ற இதுவும் மருத்துவமனையிலிருந்து பாடசாலைக்கு செல்ற இதுவும் வந்து வலப்பக்கமாண்டா அதுக்கு இடப்பக்கமா இருக்கும், அது எதிர்பக்கமா இருக்கும். இப்ப முதலாவது பிரதான வாயிலூடாக வெளியே வந்து வலப்பக்கத்து திரும்பி 100 மீட்டர் செல்லும் போதா, அப்ப பிரதான வாயிலூடாக வெளியே வந்து வலப்பக்கம் வந்து இந்த இடப்பக்கமா மாறப்போகுது. அப்ப முதலாவதுக்கு இடப்பக்கம், மூன்றாவது விட வராது, முதலாவது 2வது விட தான் வரும். திரும்பி 150 மீட்டர் செல்லும் போது எதிர்ப்படும் சந்தையில் இடப்பக்கத்துக்கு திரும்பியன்னா அது வலப்பக்கத்துக்கு திரும்பி, அப்ப வலப்பத்துக்கு தான் 2 இருக்கு. கடைசியா திரும்பி 150 மீட்டர் செல்லும் போது கடைசியா வந்து வலப்பக்கத்துக்கு திரும்பி பாடசாலையின் பிரதான வாயில் எதிர்ப்படும். அப்ப வலப்பக்கம் வந்து இந்த இடப்பக்கமா மாறப்போகுது. அப்ப கடைசி வந்து இடப்பக்கத்தில் அப்படி மாறது முதலாவது விட 2வதுல வலப்பக்கத்தில் இருக்குது. வெரி குட், வெரி குட், வெரி குட். வாழ்த்துக்கள் அம்மா. அதாவது அந்த பிள்ளை சொன்னது மிக தெளிவான விளக்கம். இப்ப நான் அதுக்கு படங்களுக்கு விளக்கம் தருகிறேன் பாருங்க. ஒரு நகரத்தில் பாடசாலையிலிருந்து மருத்துவமனைக்கு செல்வதற்கான தேவையான அறிவுறுத்தல் தரப்பட்டிருக்கிறேன். இப்ப நாங்க ஒரு பாடசாலை ஒரு இடத்துல குறித்துக் கொள்வோமே, இதுதான் பாடசாலை என்று வைத்துக் கொள்வோம். பாடசாலை, இந்த பாடசாலையிலிருந்து மருத்துவமனை செல்வது பிரதான வாயினூடாக வெளியே வந்து, சரி இந்த பாடசாலைக்கு பிரதான வாயில் இந்த பக்கம் என்றால் வெளியே வந்தாச்சு. வெளியே வந்து வலது கை பக்கம், இப்ப வெளியே இப்படியாக ஒருவர் வருகிறார் என்றால் அவரது வலது கை இது, இடது கை இது. வலது கை பக்கம் திரும்பி 100 மீட்டர் சென்று, இது 100 மீட்டர் என்று வைத்துக் கொள்வோம். 100 மீட்டர் சென்று செல்லும் போதும் இதிலே எதிர்ப்படும் சந்தையில் இடப்பக்கத்துக்கு இப்படி இவர் போகின்ற போது இது வலது பக்கம் இது இடது பக்கம். அப்ப இதிலே ஒரு சந்தி இருக்கின்றது, அவர் இடப்பக்கத்துக்கு சந்தி இங்காலே இருக்கணும். அப்ப இடது பக்கத்துக்காக இடது பக்கம் நோக்கி அவர் 150 மீட்டர் சென்று இப்படியாக 150 மீட்டர் செல்கின்றார். சென்று அவரது வலது கை பக்கம் செல்கின்ற போது இது இடது கை பக்கம் இது வலது கை பக்கம், இங்க மருத்துவமனை உள்ளது. இப்ப கேள்வி என்ன, இப்ப அதற்கேற்ப மருத்துவமனையிலிருந்து பாடசாலை நோக்கி வருகின்ற போது அவர் கடந்து வந்த பக்கங்களை பற்றிய விடை எது பொருத்தமானது என தெரிவு செய்யப்படும். வெற்றிடங்களுக்கு பொருத்தமான சொற்களாக இதிலே எது பொருந்துகின்றது என்பதை நாங்கள் விடையாக காணுதல் வேண்டும். இப்ப திரும்பி வருகின்ற போது அவர் இப்படியாக வெளியே வருகின்றார். மருத்துவமனையிலே இருந்து வருகின்ற போது அவருடைய வலது கை இது இடது கை இதுவாக இருக்கும். அப்ப முதல்ல அவர் இடது கை பக்கத்துக்கு திரும்பி 150 மீட்டர் வரணும். அப்ப இது இடது கை என்பது முதலாவது விடையும் சரி, 2வது விடையும் சரி, 3வது விடை பொருந்தாது. இப்படியாக அவர் வருகின்ற போது, அதாவது இப்படி திரும்பி வருகின்ற போது அவற்றை வலது கை இங்கே இடது கை இங்கேயாக இருக்கும். இப்ப அடுத்து அவர் திரும்ப இந்த சந்தியில திரும்ப வேண்டிய இடம் இந்த கை பக்கம். அப்ப இது என்ன கை, வலது கை பக்கம். அப்ப வலது கை என்பது இரண்டும் பொருந்துகின்றது. இப்படியாக வலது கையில வருகின்ற போது இப்ப இது இவற்றை வலது கை பக்கம் இது இடது கை பக்கம்.
பாடசாலை இருப்பது என்ன திசையிலே? இடது கை பக்க திசையிலே. அப்ப இது பொருந்தாது, இதுதான் பொருந்தும். அப்ப முதலாவது விடையே பொருத்தமானது என்பது அரோனிகா மிக தெளிவாக வழங்கினார். நன்று.